சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எங்ககிட்ட சொல்லாம எங்களுக்கு தெரியாம நீ சிறுவாச்சூர் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கு உங்க அம்மா வேணும்னு நினைச்சா சத்தியம் பண்ணி கொடுமா. ஏமா, இன்னும் 6 மாசத்துக்கு நீ ஆவிங்களை பார்க்க கூடாது, அதுங்களோட பேசக்கூடாது, பழகக்கூடாது, சிறுவாச்சூர் பக்கமே போக கூடாதுன்னு நான் உங்க அப்பாவும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம். எங்க கிட்ட போய் சொல்லிட்டு போற அளவுக்கு எவ்வளவு துணிச்சல் வந்துச்சுமா உனக்கு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உன்னை பெத்தவடி, உன்னை மன்னிச்சிடுவேன். ஆனா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சே. அம்மா, நம்ம பொண்ணு பொய் சொல்ல மாட்டா, தப்பு பண்ண மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில தானடி சுதந்திரமா உன்னை விட்டுருக்கோம். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டேடி. அம்மா, கோயம்புத்தூருக்கு போறேன்னு போய் சொன்னது தவிர இது வரைக்கும் நான் வேற எந்த தப்புமே செஞ்சது இல்லம்மா. நானும் உங்க அப்பாவும் இன்னும் 6 மாசம் போகட்டும் சிறுவாச்சூர் போலாம்னு சொன்னோமேடி. எங்க கிட்ட போய் சொல்லிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் வந்துச்சு உனக்கு? உனக்கு தெரியாதுமா, சிறுவாச்சூர்ல இருந்து வந்த சுந்தர சிவம் சாமி என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினார் தெரியுமா? அப்படி காப்பாத்தினவர உன்னோட பிறப்பின் நோக்கம் தெரியணும்னா நீ சிறுவாச்சூருக்கு வந்தாகணும். அது அந்த அம்மனோட உத்தரவுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எப்படிமா போகாம இருக்க முடியும்? வர்றவங்க போறவங்க வாய்க்கு வந்தபடி எதையாவது பேசுவாங்கம்மா, அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச போது வந்து என்ன காப்பாத்தினவரு, அத நான் கண்கூட கண்ட நிஜம். அப்படிப்பட்டவர் சொன்னது பொய்ன்னு உளறாரு, நான் எப்படிமா எடுத்துக்க முடியும்? பொய் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்தலான்னு பாக்குறியா? இல்லம்மா, 1000 தான் இருந்தாலும் நான் பொய் சொன்னது தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல. நான் சிறுவாச்சூர் போறேன்னு சொன்னதும் உன் முகத்துல ஒரு பயத்தை என்னால உணர முடிஞ்சது. 6 மாசம் கழிச்சு சிறுவாச்சூருக்கு போலாம் நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் அம்மன் கிட்ட பூ போட்டு கேட்டேன். அவ என்ன வர சொல்லி உத்தரவு கொடுத்தா. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னதாமா பண்றது? அதான் உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் சொல்லிட்டு கிளம்புன. என்ன தப்பா எடுத்துக்காத. 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது பைரவி. அம்மா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எங்ககிட்ட சொல்லாம எங்களுக்கு தெரியாம நீ சிறுவாச்சூர் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கு உங்க அம்மா வேணும்னு நினைச்சா சத்தியம் பண்ணி கொடுமா. அம்மா, சிறுவாச்சூர் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சிறுவாச்சூர் போறதா முக்கியம் அப்படின்னு நினைச்சா என்ன மறந்துட்டு பைரவி. அம்மா, என்னம்மா நீ என்ன பேச்சு பேசுற? எனக்கு இந்த உலகத்திலேயே உன்னை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. அம்மா என்ன வர சொல்லி உத்தரவு போட்டதுனாலதான் உன்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு நான் தடுமாறிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. அந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனே என்ன வர வைக்கணும்னு நினைச்சா அவளே என்ன வர வைக்கட்டும். ஆனா நானா இனிமே போக மாட்டேன். இது சத்தியம். எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் கேட்குறேன். இல்லைங்கய்யா, சொல்கிறேன்னே தப்பாக எடுத்துக்காதீங்க. அம்மனோட பரிபூர்ண ஆசி பெற்ற நீங்களே அம்மனோட உத்தரவுப்படி அந்த பைரவை அழைக்க போனீங்க. ஆனால் அம்மனுடைய எதிரியான அந்த மாயன் உங்களே ஊரில் தாண்ட விடாத தடுத்துட்டப்போ ஒரு சாதாரண பொண்ணான அந்த பைரவி அந்த மாயனை சமாளித்து நம்ம ஊர் எல்லைக்குள்ளே எப்படி வர முடியும்?
எப்படி அவன் நம்மையும் அம்மனையும் காப்பாற்ற முடியும்? நீங்க ஒரு விஷயத்த மறந்து பேசுறீங்க பூஜாரி ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பைரவி ஒரு சாதாரண பொண்ணா இருந்திருந்தா அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனே மாயனை அழிக்க ஏன் அவளை தேர்ந்தெடுத்தா? அந்த பைரவியை இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வர ஏன் எனக்கு உத்தரவிட்டா? நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் இந்த நல்ல காரியம் எப்பதான் நடக்கும்? பைரவி எப்பதான் நம்ம ஊருக்குள்ள வருவா? குருக்களே, தினந்தோறும் அந்த அம்மன் பக்கத்திலே நின்னுண்டு அவளை அர்ச்சனையால வர்ணிக்கிற உங்களுக்கா இந்த சந்தேகம்? இந்த பாருங்க, இது ஒரு தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் நடுவே நடக்கிற தர்ம யுத்தம். எப்போ எங்க முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இப்போ பைரவி அந்த அம்மன் தேர்ந்தெடுத்ததன் மூலமா யுத்தம் தொடங்கி இருக்கு. நல்ல முடிவு கண்டிப்பா வரும். ஐயா, பைரவி அழைக்க போன நீங்களே மாயங்கிட்ட தோத்துட்டு வந்து இப்படி உட்கார்ந்துருக்கிறப்ப பைரவி வருவா, இந்த போராட்டம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நீங்க சொல்றது சாதாரண ஜனங்களான எங்களை முட்டாளாக்குற மாதிரிலாம் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? நாங்கெல்லாம் அந்த தெய்வம் தான் காப்பாத்துன்னு நம்பியிருக்கோம். ஆனா நீங்க என்னன்னா அந்த தெய்வத்துக்கே சோதனைன்னு சொல்றீங்களே. அம்மன், மாயன், நீங்க 3 பேர்ல யாருக்கு சாமி சக்தி அதிகம்? அந்த அம்மனுக்கா, மாயனுக்கா, இல்ல உங்களுக்கா? இல்ல இது எல்லாத்தையுமே மீறி உங்களையும் அந்த அம்மனையும் எங்களையும் காப்பாத்த வரப்பட்ட சொல்றீங்களே பைரவி, அவளுக்கா? சொல்லுங்க சாமி, ஏன் அமைதியா இருக்கீங்க? நாங்க யாரை நம்புறது? இல்ல எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நாங்க யாருக்காக காத்திருக்கிறது? சொல்லுங்க ஐயா, யாருக்காக காத்திருக்கிறது? கண்டிப்பா பைரவிக்காக தான் காத்திருக்கணும். எந்த நம்பிக்கையில அப்படி சொல்றீங்க? பைரவி கண்டிப்பா இங்க வருவாங்கிற நம்பிக்கையில. வந்து பைரவி இங்க வர வைக்கிறது மட்டும்தான் எனக்கு உத்தரவு. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குங்கிறது அவளுக்கு தான் தெரியும். இதையே சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்களை ஏமாத்த? என்ன சொல்றீங்க? என்ன கிருஷ்ணா, நான் உங்களை ஏமாத்துறேன்? என்ன கொடுத்த வாக்குறுதி பொய்யாகும் போது அது ஏமாத்துறதா தானே அர்த்தம்? பாருங்க, உங்களை நான் ஏமாத்துறதும் என்னையே நான் ஏமாத்திக்கிறது ஒண்ணுதான்ப்பா. இல்ல, நீங்க எங்களை ஏமாத்தி நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன். எப்படி? இந்த அம்மன் கோயில் தர்மகர்த்தாவாகவும் ட்ரஸ்டியாவும் முதல் மரியாதைக்கு முழு தகுதியும் உள்ளவரான நீங்க அந்த அம்மன் பேரை சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஐயா, என்ன பேசுறீங்க நீங்க? சதா சர்வ காலமும் அந்த அம்மனுக்கே பூஜை பண்ணிட்டு நமக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் அந்த அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற என் பெரியப்பாவை பார்த்தா இப்படி பேசுறேன். எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தோன்றது? மதுரா, இல்ல பெரியப்பா, என்னால அந்த மாயனால அம்மனுக்கும் இந்த ஊருக்கும் வரப்போற கெடுபணியை நினைச்சு அவர் துடிக்கிற துடிப்பும் அவர் படுற வேதனையும் உங்களுக்கெல்லாம் ஏன் புரிய மாட்டேங்கிறது? உங்க மனசெல்லாம் என்ன கல்லா? நீங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. கோபாலா, அவருக்குன்னு ஒரு மனைவி, ஒரு குடும்பம், குழந்தை குட்டிங்கன்னு வாழ ஆசைப்படாம அந்த அம்மனே கதின்னு அந்த அம்மனுக்கே சேவை செஞ்சுட்டு இந்த ஊர் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுட்டாரு. அவரை பார்த்தா நீங்க எல்லாம் முதல் மரியாதைக்காகவும் தர்மகர்த்தாவா இருக்கணுங்கிறதுக்காகவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வாய்க்கு சம சொல்றேளே, இது உங்களுக்கே நன்னா இருக்கா? சௌந்தரி, அதுமா இது கிருஷ்ணனா பேசல. பைரவி நாங்க கூட்டின்னு வரத்துக்கு உண்டான முயற்சிகள் பத்தலைங்கிறத அந்த அம்மன் இவர் மூலமா எனக்கு உணர்த்துறான்னு நினைக்கிறேன். நான் அதை அப்படிதான் எடுத்துக்கிறேன். சரி, நீங்கெல்லாம் என்ன நினைச்சாலும் சரி, நான் சொல்றதை நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, நம்மையும்
இந்த ஊரையும் அந்த மாயன் கிட்ட இருந்து காப்பாத்த பைரவி எல்லா தடங்களையும் மீறி கண்டிப்பா இங்க வருவா. அந்த அம்மன் வர வைப்பா. நமஸ்காரம். வணங்குகிறேன் குருதேவா. என்ன சித்ரா, புகுந்த உடலோடு புறப்பட்டு வந்து விட்டாய்? சிறுமியின் உடலுக்குள் புகத்தானே உத்தரவு, வெளியே வர உத்தரவில்லையே. சபாஷ்! வேலை முடிந்ததும் வெளியே வராமல் என் உத்தரவுக்காக காத்திருக்கும் உன் குருபக்தியும் விசுவாசத்தையும் நான் மெச்சுகிறேன். நீ அந்த சிற்றுடலுக்குள் நுழைந்த பிறகு நடந்த நிகழ்வுகளை கூறினால் நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் சந்தோஷப்படும் வகையில்தான் அனைத்தும் நடந்து முடிந்தது குருதேவா. சிறுமியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று பைரவியின் பெயருக்கு களங்கம் வரும் வகையில் நடந்ததையெல்லாம் மாற்றி கூறினேன். அதிர்ந்து குழம்பி இருப்பாளே. அத்தோடு அவள் நின்று விடவில்லை குருதேவா. என்ன செய்தாள்? என்றும் சிறுவாச்சூர் செல்ல ஆயத்தமானான். பிறகு நான் விட்டு விடுவேனா? சிறுமியின் சித்தியையும் தந்தையையும் சந்தித்து தூண்டிவிட்டேன். பைரவியை காவல் நிலையத்தில் சிறை வைக்கும் வகையில் காரியம் செய்தது. முடிவு? பைரவியின் அன்னைக்கு அவள் பொய் கூறி சிறுவாச்சூர் செல்ல முயன்றது தெரிய வந்து இறுதியில் சிறுவாச்சூர் மண்ணையே மிதிக்க கூடாது என்று பைரவியிடத்தில் சத்தியம் வாங்கிக் கொண்டாள். இனி பைரவி சிறுவாச்சூர் செல்ல சாத்தியமே இல்லை குருதேவா. சபாஷ்! வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி! நீ கூறிய வார்த்தை என் உயிர் வரை சென்று இனிக்கிறது. சூழ்ச்சி என்னுடையது என்றாலும் அதை சாதித்த பெருமை உன்னையே சாரும். இனி பைரவி பற்றிய பயத்தை விடுத்து உங்கள் லட்சியம் நோக்கிய பயணத்தை பயமின்றி துவங்கலாம் குருதேவா. இனி தடையில்லை என்று அப்படியே அலட்சியமாக இருந்துவிட முடியாது. பைரவி சத்தியத்தை மீறி விடுவாள் என்று அஞ்சுகிறீர்களா? பைரவியை நினைத்து அஞ்சவில்லை சித்ரா. நான் பிறப்பெடுக்கும் பொழுது பைரவியும் பிறப்பெடுக்க வைத்தாலே அந்த மதுரா. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தையும் அறிந்தவள் அவள். நாம் நடத்திய இந்த சூழ்ச்சியையும் நிச்சயம் அவள் அறிந்திருப்பாள். இவ்வளவு சக்தி கொண்ட மதுரகாளியை தாங்கள் கட்டுப்படுத்த நினைப்பதும் முயல்வதும் சாத்தியமா குருதேவா? ஏன் சாத்தியமில்லை? சென்ற பிறப்பில் செல்லியம்மனையை சிறைபிடித்து ஆட்டி படைத்தவன் தானே இந்த மாயன். அந்த கடவுளுக்கும் விதி உண்டு. என்னை போன்றவர்கள் ஆட்டுவிக்கும் வதை உண்டு. அதற்கு கடுமையான பயிற்சி முயற்சியும் தேவை. அதற்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கிறேன். என் பயணத்தில் ஆபத்து எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என
எச்சரிக்கையாக இருக்கிறேன். சித்ரா, இனிதான் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். சத்தியத்தை மீறி வைரவி சிறுவாச்சூர் வர விரும்ப மாட்டாள். ஆனால் அனைத்தும் அறிந்த அந்த மதுரகாளி அப்படியே விட்டுவிடவும் மாட்டாள். இனி தன் திருவிளையாடல்களை துவங்கி விடுவாள். பெரிய வித்தைக்காரியவள். வைரவியை சிறுவாச்சூர் வரவழைக்க விதவிதமாய் நாடகங்களை அரங்கேற்றுவாள். அனைத்தையும் அறிந்து அவள் முயற்சிகளை முறியடிக்க வேண்டும். கட்டளையிடுங்கள் குந்தேவா, காத்திருக்கிறேன். சிறுமியின் உடல் புகுந்த நீ உள்ளிருந்தபடியே கடமையை ஆற்ற வேண்டும். என்ன செய்ய வேண்டும் குருதேவா? தாய் மீது சத்தியம் செய்த வைரவி சிறுவாச்சூர் மறந்து, தன் பிறப்பு மறந்து, அகிலா அகிலா என சிறுமியையே சுற்றி வரும் வகையில் நீ காரியமாற்ற வேண்டும். பிறகு சிறுமி மரணிக்கும் வரையில் நீ அவள் உள்ளிருக்க வேண்டும். குருதேவா, பதறாதே. சிறுமிக்கு வயோதிகம் வந்து மரணிக்கும் வரையில் உன்னை காத்திருக்க சொல்ல மாட்டேன். சிறுமியின் உள்ளிருந்தபடியே இவள் உடலை அரித்தபடி உயிரை குடி. பின் இவளை மரணிக்கச் செய்து வெளியேறு. வழி அந்த பைரவிக்கு போக வேண்டும். திருவாச்சூரை நினைக்க முடியாதபடி பைரவி சிக்கி தவிக்க வேண்டும். இவை அனைத்தும் 15 நாட்களுக்குள் நடந்து அரங்கேற வேண்டும். சிறுமிக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பும் அம்மா ஆவி வைரவியை சபிப்பாள். ஆசை நிறைவேறாமல் மேலே செல்ல முடியாமல் தவிப்பாள். அடைக்கலம் கொடுப்பது போல் ஆசை காட்டி அந்த ஆவியை சிறைபிடித்து அடைத்து வைப்போம். என் செக்கம்மாவிற்கு இஷ்ட துஷ்ட பூஜை செய்ய தேவைப்படும் 12 ஆவிகளின் முதல் ஆவி அகிலாவின் அம்மா ஆவி. என் கணக்கை அந்த ஆவியிடமிருந்தே துவங்குகிறேன். The Chennai Silks in Mega Summer Sale.